வணக்கம். தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நேற்றைய கனமழை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பெய்த கனமழை காரணமாக நகரமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது அங்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹைதராபாத்தில் நேற்று மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுமார் 3 மணி நேரம் விடாமல் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. இந்த மழை காரணமாக ஹைதராபாத் நகரம் முழுவதும் ஒரு பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. நகரமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சாலைகளில் பெருமளவு வெள்ளநீர் தேங்கியிருப்பதாலும் சாலைகள் அனைத்தும் குளம் போல காட்சியளிக்கின்றது. அந்த வழியாக செல்லக்கூடியவர்கள், அந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் என அனைவரும் கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் செகந்திராபாத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருப்பதாகவும், கோயின்பள்ளி பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இது சமீப நாட்களில் இல்லாத அளவுக்கான ஒரு கனமழையாகவே பார்க்கப்படுகிறது. அதிலும் மிக முக்கியமாக ஏற்பட்டக்கூடிய சேதங்களை பொறுத்தவரையிலும் சாந்தராயன் குட்டாவில் நேற்று மாலை ஒரு 4:30 மணி அளவில் தொடர்ந்து அங்கு கனமழை பெய்து கொண்டிருக்கும் போது மத்திய ரிசர்வ் போலீஸ் படை குழு அங்கு ஒரு மையம் செயல்பட்டு வருகிறது. சுவர் திடீரென்று இடிந்து விழுந்திருக்கிறது. அந்த சுவர் இடிந்து விழுந்த சுவரை பொறுத்தவரையில் 15 அடி உயரம் கொண்ட சுவராக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15 அடி உயரம் கொண்ட அந்த சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. அப்போது அந்த வழியாக வாகனங்கள் எல்லாம் சென்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு கார் சென்று கொண்டிருந்த போதுதான் அந்த சுவரானது இடிந்து விழுந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அந்த கார் சென்ற அந்த நூலிழையில் அந்த சுவர் விழுந்த காரணத்தாலும் அந்த காரில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. தொடர்ந்து இந்த மழை மற்றும் பல்வேறு இடங்களில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்பு காரணமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையிலும் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் ஜூலை 18ஆம் தேதி முதல், அதாவது 24 மே மாதம் முதல் மே 27ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் நேற்றைய தினம் வரை பார்த்தோம் என்றால் வழக்கத்தை விட குறைவான மழையை பதிவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் நேற்றைய பெய்த மழையை கணக்கிட்டோம் என்றால் நேற்றைய தினத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பல இடங்களில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மழையால் ஹைதராபாத் நகரமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு இடங்கள் மழை நீரில் முழுகக்கூடிய அளவுக்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ரிதி.